சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உனக்கு எங்க போகணும்னு தோணுதுன்னு சொல்லு, போயிடலாம். இன்னைக்கு ஃபுல் டே உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். எங்க நம்ம கோவிலுக்கு போலாங்க. இதுதான் என் பார்வதி. நான் நினைச்ச மாதிரியே சொல்லிட்டியே. முதல்ல நம்ம கோயிலுக்கு போறோம், அப்புறம் நான் சொன்ன மாதிரியே எல்லா இடத்துக்கும் போறோம். சரிங்க. பார்வதி, என்னாச்சு? ஏன் உன் முகம் டல்லா இருக்கு? நாம வெளியே போறதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? சே, அப்படிலாம் இல்லைங்க, எனக்கும் சந்தோஷம்தான். வார்த்தையில சந்தோஷம் தெரிஞ்சாலும் முகத்துல ஏதோ வருத்தம் தெரியுது. என்னாச்சுமா? வீட்ல இருந்து கிளம்புற வரைக்கும் நல்லா தானே இருந்த? இல்லைங்க, மலரை பத்தி யோசிச்சேன். அதான் நம்மள வெளியில போயிட்டு வாங்கன்னு சந்தோஷமா அனுப்பி வச்ச அவளோட வாழ்க்கை சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சும் என்னால சரி பண்ண முடியலன்னு நினைக்கும் போது என்ன நினைச்சா எனக்கே கோவமா இருக்கு. எனக்கு புரியுது பார்வதி. அர்ஜுனோட அப்பா அம்மான்னு எல்லாருமே மலரை புரிஞ்சுக்கிட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அர்ஜுன் ஏன் இன்னும் மலரை புரிஞ்சுக்காம இருக்காருன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. இன்னுமா மலர் மேல அவருக்கு கோபம் குறையல? ஐயோ இல்லைங்க, இப்ப சூழ்நிலையே மாறி போச்சு. அர்ஜுன் மலரை புரிஞ்சுக்கிட்டாரு, சொல்ல போனா ரொம்பவே மாறிட்டாரு. ஆனா மலர் இப்ப அவரை ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. என்ன பார்வதி சொல்ற? இத்தனை நாள் மலர் அங்க இருந்ததே அர்ஜுனுக்காக தானே? அவரே எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மலர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இல்லைங்க, நான் நம்ம வீட்ல இருந்து இங்க வந்த கொஞ்ச நாள்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அர்ஜுன் மலரை தப்பான வார்த்தை சொல்லி திட்டினது, நான் அந்த வீட்ல திருடிட்டேன்னு பொய் பழி அர்ஜுனோட அக்கா துர்கா என் மேல சுமத்துனது, அர்ஜுன் மலரை கை நீட்டி அடிச்சதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை மலர் பார்த்துட்டாங்க. அதுதான் அவளோட இந்த கோவத்துக்கே காரணம். என்ன பார்வதி, ஏன் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லைங்க, இதெல்லாம் சொன்னா நீங்க ஏதாவது வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களான்னு நான் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா அது எப்ப நடக்கும்னு தான் தெரியல. மலருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. என்னதான் மலர் அர்ஜுன் மேல கோவமா இருந்தாலும் அர்ஜுன்னா மலருக்கு அவ்வளோ உயிருங்க. அப்படி இருக்கும்போது அவர் பிரியணும்னு முடிவெடுத்ததுதான் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. பார்வதி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. மலரோட கோவம் நியாயமானது தான். ரொம்ப நேசிக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்தும் போது அதோட வேதனை ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அதுக்காக உண்மையா நேசிக்கிற ஒருத்தரை யாராலையுமே விட்டு கொடுத்துட முடியாது. அதே மாதிரி தான் மலரும் அர்ஜுனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பே அவங்கள கண்டிப்பா ஒண்ணு சேர்த்துரும். எனக்கு தெரிஞ்சு மலர் அர்ஜுனை விட்டு பிரிகிற அளவுக்குலாம் போகவே மாட்டா. மலருக்கு அர்ஜுன் மேல இருக்கிறது கோபம் மட்டும்தான், வெறுப்பு இல்ல. கோபம் குறைஞ்சதும் மலரே அர்ஜுனை புரிஞ்சு ஏத்துக்குவா. நீ கவலைப்படாத. என்ன பார்வதி, நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் இப்படியே டல்லா வந்தா என்ன அர்த்தம்? வெளியில வந்திருக்கோம், சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும். இங்க பாரு, நீ இப்படியே இருந்த நான் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைங்க, கோச்சிக்காதீங்க, நான் ஒன்னும் சோகமாலாம் இல்ல. சரி, போலாமா? போலாம். நல்லா பிடிச்சுக்க. டேய் கட்டெரும்பு, இன்னைக்கு சாயந்தரம் கம்பெனிக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் டெலிவரி கொடுக்கணும். எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னேடா, பண்ணிட்டியா? இல்ல, இனிமே தான் பண்ணணும். சரி, நம்ம ராமநாதன் அண்ணன் கடைக்கு டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னேனே, அதையாவது பண்ணியா? இல்ல, பண்ணல. டேய் கட்டெரும்பு, என்ன நீ
எது கேட்டாலும் பண்ணலங்கிற. அப்போ இவ்ளோ நேரம் என்னதான் பண்ணிட்டு இருந்த? நாம இங்க எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்துட்டியா? நம்மள நம்பி கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்ய வேண்டாமா? நாங்க இங்க எதுக்கு வந்தோங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு மலரு. ஆனா உனக்கு தான் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தங்கிறதே ஞாபகம் இல்லாம போயிருச்சு. டேய், நான் என்ன கேக்குறேன், நீ என்னடா சொல்ற? ஆமா மலரு, நான் உண்மையை தானே சொல்றேன். அர்ஜுனை கல்யாணம் பண்ணப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத மறந்துட்டியா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்து செண்பகவல்லி மேடம் மனசுலயும் அர்ஜுன் மனசுலயும் இடம் பிடிக்கணும்ன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறதெல்லாம் மறந்துட்டுல நீ? அப்போலாம் 1 வாரம் 1 மாசம் 6 மாசம்னு உனக்கு கெடு வைக்கும் போதெல்லாம் அந்த நாள் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு எத்தனை முறை என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க. ஆனா அப்படி இருந்த நீயா இந்த வீட்டை விட்டு எப்படா போங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட இருந்துகிட்டு இருக்க. என்னால நம்பவே முடியல மலரு. நீ நினைச்ச எல்லாமே இப்ப நடக்குது. ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறத நினைக்கும் போதுதான் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நான் இப்படி மாறினதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு நீ நினைக்கிறியா? ஆமான்னு சொல்ல முடியலல்ல. ஒரு விபத்து நடந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் போது பாக்குறவங்க எல்லாரும் அடிபட்டவனோட வேதனைய பார்த்து ஐயோ பாவோன்னு பரிதாபப்படலாம். ஆனா அடிபட்டவனுக்கு மட்டும் தாண்டா தெரியும் அந்த வலி என்னன்னு. அந்த மாதிரி வெளியே இருந்து இந்த பிரச்சனைய பாக்குற உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா என்னோட வலியும் வேதனையும். அதெல்லாம் அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். நீ சொல்ற எதையுமே நான் யோசிக்கிற மனநிலையில கூட இல்லடா. நான் இங்க எதுக்காக திரும்பவும் வந்திருக்கேங்கிற நோக்கத்துல நான் தெளிவா இருக்கேன். இன்னும் 4 மாசம்தான். செண்பகவல்லி மேடம் கிட்ட நான் சொன்ன மாதிரி கடுமையா உழைச்சு இந்த கம்பெனிய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இங்க இருந்து நான் போயிடுவேன். அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. உனக்கும் அது இல்லாம இருந்தா நல்லது. இப்போ நீ இதெல்லாம் போய் பேக் பண்றியா இல்ல நானே பண்ணிக்குவா? இல்ல, நானே பண்றேன். சரிடா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா. இருக்கட்டும் மலரு, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்லடா, நானும் சும்மாதான் இருக்கேன். எடுத்து வைக்கலாம். வள்ளி, என்னாச்சு? இல்லங்க,